மற்றும் ஒரு அண்மை செய்தி. புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 100 அடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் ரயில்வே சுரங்கப்பாதையை மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சித்தார்த். சித்தார்த், இப்ப ரயில்வே சுரங்கப்பாதையை மூடப்பட்டிருக்கிறது மழைநீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக. அதை அகற்ற ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? புதுச்சேரியில் மழை நிலவரம் என்ன? வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று புதுச்சேரிக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் நேற்றைய முன்தினம் விட்டு மழை பெய்து வந்த நிலையில நேற்றைய தினம் தொடர்ச்சியாகவே மழையானது பெய்து வந்தது. அதாவது சாரல் மழையாக காலை முதல் இரவு வரை பெய்து வந்தது. தொடர்ந்து இரவு முதல் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலை, மகாத்மா காந்தி சாலை, இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமம் அடைந்தனர். இதேபோல் தாழ்வான பகுதியிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனிடையே கனமழையால் 100 அடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்காலிகமாக சுரங்கப்பாதையானது மூடப்பட்டுள்ளது. மழைநீர் முழுமையாக வெளியேற்ற பிறகு மீண்டும் போக்குவரத்து தொடங்க உள்ளதாகவும் பொதுப்பணித்துறையினர் ஒரு தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளனர். இதே போல் இந்த தாழ்வான பகுதி, அதாவது எப்போது புதுச்சேரி மழை பெய்தாலும் இந்த தாழ்வான பகுதி தொடர்ச்சியாகவே தண்ணீர் நிற்கும். இதற்காக பல்வேறு நடவடிக்கை தண்ணீர் கடலுக்கு வழியாக வைக்கப்பட்டாலும் இந்த தாழ்வான பகுதியில் தொடர்ச்சியாக மழைநீர் நிற்கும். குறிப்பாக இந்த கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், சூர்யா காந்தி நகர் உள்ளிட்ட நகரின் தாழ்வான பகுதிகளில் மழை குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேங்கிய மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் தொடர்ந்து பொதுப்பணித்துறையினர் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த இந்திரா காந்தி சதுக்கம் பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியில் வாகனம் ஊர்ந்து செல்கின்றனர். குறிப்பாக இந்த இந்திரா காந்தி சதுக்கம் வழியாக தான் விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், புதுச்சேரி நகர பகுதியிலிருந்து பல்வேறு தமிழக மாவட்டங்கள், பல்வேறு ஊர்களுக்கு இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். இந்த நிலையில இந்த இந்திரா காந்தி சதுக்கத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகனம் ஊர்ந்து செல்லும் அவலங்கள் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிக கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.